ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெங்களூரில் பழமையான குகை கோயிலான கவி கங்காதீஸ்வர் கோவிலை பற்றின தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கவி அப்படின்னா குகைன்னு அர்த்தம். இந்த குகைக்குள்ளே சிவலிங்கம் இருக்கிறதுனால இதற்கு இந்த பேர். இந்த கோயில் வேத காலத்தில் கௌதம மகரிஷி மற்றும் பரத்வாஜ முனி ஆகியோரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. இது 16ஆம் நூற்றாண்டில் பெங்களூரை ஆண்ட கெம்பகவுடாவால் புதுப்பிக்கப்பட்டது. இந்த கோவிலில் மொத்தம் 3 குகைகள். அதில் ஒரு குகையில் சிவலிங்கம், மற்றொரு குகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்த மாதர், அதே போல் அக்னி பகவானும் இங்கே நம்ம பார்க்கலாம். இதற்கு 2 தலைகள், 7 கைகள் மற்றும் 3 கால்கள் இருக்கும். இங்கே இருக்கிற அக்னி தேவரை வழிபடும் பொழுது பக்தர்களுக்கு கண் கோளாறு ஏதாவது இருந்தால் அது குணமாகும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவிலோட தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் மகர சங்கராந்தி பண்டிகையின் போது மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சூரிய கதிர் நந்தியின் கொம்புகள் வழியாக சென்று சிவபெருமானின் தலையில் 1 மணி நேரம் விழுகிறது. மற்றொரு சிறப்பு என்னன்னா, இந்த கோவிலில் 2 ரகசிய சுரங்கப்பாதைகள் இருக்குது. ஒன்று காசி விஸ்வநாதரை தரிசிக்கவும், இன்னொன்று பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகங்கை கோவிலுக்கும் செல்வதாக நம்பப்படுது. இந்த கோவிலில் நடக்கும் ஒரு அதிசய நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கத்தின் மீது நெய் கொண்டு அபிஷேகம் செய்தால் அது வெண்ணெயாக மாறும். இந்த நெய்யானது மருத்துவ குணம் கொண்டது மற்றும் பல நோய்களை குணப்படுத்தும் என்று மக்களால் நம்பப்படுகின்றது. இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்குள்ள பார்வதி தேவியின் சந்நிதி சிவபெருமானின் வலது புறத்தில் அமைந்திருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியானது சூரிய கதிர்கள் நேரே சிவபெருமான் மீது விழறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த காட்சியை பார்க்கறதுக்கு ஏராளமான பக்தர்கள் ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு கோயிலுக்கு வருவாங்க. இது கோவிலில் உள்ள குகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கோவிலில் மொத்தம் 5 குகைகள் உள்ளன. அவற்றின் 3 பிரதட்சண பாதை அல்லது கருவறையை சுற்றி நடக்கும் பாதை என்று குறிப்பிடப்பட்டது. மேலும் 2 சுரங்கப்பாதையானது ஒன்று கர்நாடகாவில் உள்ள தும்கூர் மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை கோயிலுக்கும் மற்றொன்று காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் செல்கின்றது. பெரும்பாலான சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா சிவன் வடக்கு, கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்கும். இங்கே தெற்கு நோக்கி இருப்பது அதிசயம். தட்சிணாயத்திலிருந்து உத்தராயணத்திற்கு சூரியன் மாறும் பொழுது இந்த வளாக சுவற்றில் ஒரு நியமிக்கப்பட்ட திறப்பு வழியாக, பின்னர் கருவறை மண்டபத்தின் உள்ளே ஜன்னல்கள் வழியாகவும் கோயிலின் வெளிப்புற சுவற்றில் செல்கின்றது. அதன் பிறகு காளையின் கொம்புகளுக்கு இடையில் சென்று இறுதியாக சிவலிங்கத்தின் மீது 3 நிமிடங்கள் முழுமையாக இருக்கும் சூரிய ஒளி. இந்த கோவிலின் வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் குறைக்கும் 2 ராட்சச தூண்களும் இருக்கு மற்றும் டமருவும் திரிசூலமும் கொண்ட தூண்களும் இங்கே பார்க்கலாம். இந்த 4ம் ஒற்றை கல்லால் ஆன தூண்கள். இந்த கோவில் காலையில் 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த கோயிலை பற்றின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஆலயங்களின் தகவல்களை நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதிகமே போய் பாருங்கள்.